ராசி அவிட்ட நட்சத்திரம். இந்த கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் தான் இப்போ சனி பகவான் போயிட்டுருக்காரு. அப்படிங்கும்போது இந்த அவிட்ட நட்சத்திரம் கடந்த 2.5 வருடங்கள்லேருந்து 5 வருடத்துக்குள்ளே படாத பாடு பட்டுட்டாங்க. ஆனால் இப்போது நம்ம தசாபூர்த்தி வாரியாக சொல்லும் போது அதுக்கான பலன் இப்போது ரிலாக்ஸேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி வக்ரம், இந்த செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம் கேல்குலேஷனுக்கு, என்னோடய கேல்குலேஷனுக்கு ஒரு 6 வருஷம், ராகு ஒரு 18 வருஷம், மொத்தம் 24 வயசு வரைக்கும் மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே செவ்வாய் மகர ராசி அப்படிங்கிறது போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்கும். இருந்தாலும் இந்த சனி வக்கரத்தில் 4 மாதங்களை பயன்படுத்திங்கன்னா இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. வர வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் வேலையை விட்டுறாதீங்க. உத்தியோகத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஓரளவுக்கு தேறி வரக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த பாதிப்பானது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும். சில பேருக்கு மார்க்ஸ் கம்மியாகக்கூடிய விஷயங்கள் வந்ததுனால கொஞ்சம் அதிகமான உழைப்பின் பேரில் மட்டுமே, கடுமையான உழைப்பின் பேருக்கு மட்டுமே உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சோம்பல் இருக்கும், மந்தத்தன்மை இருக்கும். அதெல்லாம் விடுத்து அதிகமான உழைப்பை போட்டால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள்லேருந்து மீண்டு வரலாம். இந்த மாதிரி ராகு திசையில் இருக்குது. மிகப்பெரிய அளவு பொருளாதார நெருக்கடிகளும் நோய் எதிரி கடன்களையும் உருவாக்கக்கூடியதாகவும், அதே மாதிரி ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நிராசை மாதிரி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நாளில் தான் இதை நீங்கள் உருப்படியாக செய்ய முடியும். இந்த 2.5 காலங்களில் நீங்கள் கடந்து வர்றது அப்படிங்கிறது அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அப்படின்னா மட்டுமே இதை தாக்கத்துலேருந்து சிரமத்தை குறைக்க முடியும். அதிரடி மாற்றங்களும் சில அதிர்வலைகளும் ஏற்பட்டு மிகுந்த பாதிப்படைந்த விஷயங்களில் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். இது இனிமேல் சரியாகுமானா சனி வக்கரத்தில் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும். டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கையில் நிற்கின்ற ஒரு சில விஷயங்களும் இருக்கும். பஞ்சாயத்து பண்ணாதீங்க, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க, 3வது நபர் தலையிடுற மாதிரி சில விஷயங்களில் சொல்லாதீங்க. ரகசியம் காத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் உழைப்பை மட்டுமே நம்புங்க. இந்த காலகட்டம் அதுவே உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. உறவு முறைகளில் ஒரு சில சங்கடங்கள், அதே மாதிரி நண்பர்கள் வல்ல ஏமாற்றங்கள், துரோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ராகு திசையில் கண்டிப்பாக உருவாகும். மாற்றுப்பாலினத்தினரோட சிறு சிறு உபத்திரவங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், வம்பு கேஸு கோர்ட் அப்படிங்கிற சில விஷயங்கள்னால பாதிப்புகளும் ஏற்பட்டுரும். அடுத்தது குரு திசை 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். இந்த குரு திசை உங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை செய்யலைன்னாலும் சனி வக்ரத்தில் இந்த குரு திசை ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் லேட்டாக பண்ணாலும் உங்களுக்கு அதிகமான ஒரு சுபிட்சமுள்ள பலன்களும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், புத்திரபாக்கியம் இல்லாதவங்க புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஏன்னா மகர ராசிக்கு குரு பார்வை இருக்குது. அப்படிங்கும்போது குரு திசையில் நல்லது நடக்கும். குரு நல்லவர் இல்லைன்னா கூட இந்த இடத்துக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கவும் காத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. குரு திசையில் ரொம்ப மாற்றங்களை அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு 3க்கும் உடையவர் 12க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால ஒரு முயற்சிகளில் ஒரு சில வெற்றிகளை கிடைக்கும். இளைய சகோதரர்கள் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்க மாற்றங்களாக உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அடுத்தது சனி திசை 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும். மகரத்துக்கு ராசியாதிபதி திசையும் அதே மாதிரி 2ஆம் இட திசையும். இந்த சனி திசை சனி வக்ர காலங்களில் நன்மை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம் இருந்தால் இன்னும் அதிகபட்சமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். ஏமாற்று பேரொழிகளால் ஏமாற்றப்படுவீர்கள் அப்படின்றது சனி திசை. அதனால் ஜாமீன் போடக்கூடாது, வட்டி அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காசு பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது. மிகப்பெரிய உஷாராக இருக்கக்கூடிய நிலை. சில பேருக்கு சங்கடங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள், எதிரி, கடன், நோய் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு இந்த சனி திசை கொடுத்துருக்கும். சனி வக்ர காலங்களில் இதுலேருந்து கொஞ்சம் உங்களை 2 ஸ்டெப்பு முன்னாடி இழுத்துட்டு போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட அவஸ்தைக்கு ஒரு பிரச்சனைகளை சனி வக்ரம் நிவர்த்தி கொடுக்கும். சனி வக்ரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் அப்போ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் இந்த 4 வருஷத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக அந்த 4 மாதத்தில் கொடுக்க வேண்டியது 4 வருஷத்தை வச்சு நீங்கள் ஓட்டிடலாம். அந்த மாதிரி கொடுப்பார் சனி வக்ரம்.
மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள். குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். அதனால் சனி வக்ரம் அப்போது சனி திசையில் இருக்கிறவங்க ஒரு சில அதிர்வலைகளும் மாற்றங்களும் ஏமாற்றம் அடையாமல் இருக்கிறதும் அறிவுறுத்தப்படுகிறது. முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயங்களை கடுமையான உழைப்பின் பேரில் நிறைய செல்வங்களையும் செல்வாக்குகளையும் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். 59 வயசில் இருக்கிறவங்க வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த சனி திசையை கொண்டு போகணும். என்ன தான் அவங்க ராசி அதிபதியாக இருந்தாலும் அவர் சில பிரச்சனைகளையும் இந்த காலகட்டத்தில் கொடுத்தே தீர்வார். ஏன்னா இவர் கர்மாப்படி தான் பலனை கொடுப்பார். அப்படிங்கும் போது உங்கள் ஜாதகத்தில் அந்த கர்மா சனி எந்த இடத்துல இருக்காரோ அது புரிய பலனை கொடுத்துருவார். அடுத்தது புதன் திசை 59 76 வயசு வரைக்கும். இந்த புதன் திசை பெரிய ஒரு ஆகாத திசை. எப்படின்னா 6க்கும் உடையவர் 9க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால புதன் உங்களுக்கு சில பேருக்கு நோய் எதிரி கடன் அப்படின்னு கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்துவார். எப்படின்னா நோயுடைய சீற்றம், அறுவை சிகிச்சை, ஆக்சிடெண்ட்டால் ஒரு சில பிரச்சனைகள், அந்த கண்டங்கள் அப்படிங்கிறத கொடுப்பார். ஆனாலும் சில நிவர்த்தியும் உங்களுக்கு கொடுப்பார் அதுலேருந்து. அதனால் ஒரு சில தொந்தரவுகள் சனி வக்ரத்தில் இருக்கும். கண்டிப்பாக புதன் திசையில் வம்பு வழக்கு கேஸு கோர்ட்டு அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் சாதகமாக முடியும். இருந்தாலும் எதிரியோட பலம் இப்போ அதிகரிக்கக்கூடிய காலமாக இருந்துச்சு இல்லையா, அது கொஞ்சம் ஒரு இலகுவாக போகும். அதே மாதிரி கடன் நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கும். ஏதாவது சொல்லி மாட்டிக்காதீங்க, அது பார்த்துக்கோங்க. ஜாமீன் கொடுக்காதீங்க, யாருக்கும் நம்பிக்கை கொடுத்து கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். கேது திசை 76 வயசுலேருந்து 83 வயசு வரைக்கும். இந்த திசையில் ஞான மார்க்கத்தை மட்டுமே எடுத்து செல்லும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். கோயில் வழிபாடு, கும்பாபிஷேகத்தெல்லாம் எடுத்து பண்ணுறதுன்னா தாராளமாக பண்ணுங்கள். குரு பார்வை கேதுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இன்னும் விசேஷம், நல்லது நடக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் விபத்து கண்டம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அடுத்தது சுக்கிர திசை 83 வயசுலேருந்து 103 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் சனி வக்ரமாகிறது ரொம்ப யோக திசை, ஆனால் அனுபவிக்க முடியாத திசை. அதுதான் உண்மையான திசை. அதனால் பொருளாதாரம் நல்லாயிருக்கும், வீடு குடும்பம் மகிழ்ச்சி, சொசைட்டியில் நல்ல பேர் எல்லாமே கொடுத்துரும். ஆனால் அனுபவிக்க முடியாத வயசுனால அதை உங்கள் பேரன் பேத்தி மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும், மகன் மகள் வழியாக மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சனி வக்ரத்தில் எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கும். மகர ராசிக்காரங்க அவிட்ட நட்சத்திரம் பொதுவாகவே திருச்செந்தூர் முருகனை நீங்கள் போய் வழிபட்டு வாருங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. எந்த ஒரு ராசினர் நட்சத்திரமாக இருந்தால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக தேங்காயில் நெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுங்க, சரிங்களா? அது ரொம்ப நல்லது கொடுக்கும். 7.5 சனியில் உள்ளவங்களுக்கு பொதுவாக 9 மூடி தேங்காயில் நீங்கள் விளக்கேற்றி வாருங்கள். இல்லை அப்படின்னா என்னால் அவ்வளோ பண்ண முடியாதுங்க அப்படின்னா ஒரு தேங்காய் எடுத்து 2 மூடியாக பண்ணி நெய் ஊற்றி விளக்கேற்றி பாருங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய நாட்டம். இந்த 9 மூடி தேங்காய் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். இந்த 2 மூடி விளக்குங்கிறத விட 9 விளக்கு சிறப்பு. அது பண்ணிக்கோங்க. ஏன்னா அஷ்டம சனி, 7.5 சனி, இந்த தாக்கம் உள்ளவங்க, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி தாக்கம் உள்ளவங்க தேங்காயில் பைரவருக்கு விளக்கு போடுறது, உங்கள் குலதெய்வத்துக்கு விளக்கு போடுறதுலாம் ரொம்ப ரொம்ப நன்மை. அதை பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.